வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் ஷார் குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் 1/2 கிலோ சிக்கன் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் நல்லா சூப்பராகவும் ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க, ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல் எப்படி செஞ்சு பார்க்கலாம். சமைக்க ஆரம்பிக்கலாம். கிலோ சிக்கன் கிரேவிக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், 2 லவங்கம், சின்ன ஸ்பூன் சோம்பு, சின்ன ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள், பச்சை வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளியை சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும், அதனால் தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். சரிங்களா? 1/2 கிலோ சிக்கனுக்கு இது அதிகம்தான். ஆனால் எனக்கு கிரேவி அதிகமாக வேணும், அதுக்காக நான் செய்கிறேன். உங்களுக்கு கிரேவி கம்மியாக வேணும்னா இதில் குறைச்சிக்கோங்க. சரிங்களா? இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும். தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சிக்கனை சேர்த்துலாம் டேரெக்டாக. 1/2 கிலோ சிக்கனை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது தாறுமாறாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி செஞ்சிங்கன்னா. சமைச்சிட்டு எங்கேயும் போயிடாதீங்க. போயிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கே கிடைக்காது. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சூப்பராக சமைச்சு சாப்பிடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதே ஸ்பூனால் ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய் தூள். நல்லா காரசாரமாக இருக்கணும்ல, அதனால தான். 1 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா கிரேவி நமக்கு திக்காக வர்றதுக்காக 1 ஸ்பூன். சரிங்களா? சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். இது வந்து டேஸ்ட்டு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன். உப்பு தேவையான அளவு. போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா சேர்த்துருவோம். அடுப்பு வந்து ஸ்லிம் பண்ணிங்க, தண்ணி சேர்க்கக்கூடாது. சரிங்களா? இந்த கிரேவி பொறுத்தவரை தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம தான் செஞ்சாலும் அடி தூளாக இருக்கும். சரிங்களா? தண்ணி சேர்க்கக்கூடாது. அடுப்பை குறைச்சிக்கிட்டு மிதமான தீயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. 2-3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் அடுப்பு வந்து குறைவான தீயில் 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சூப்பரான அடிபொலியான நல்லா டேஸ்ட்டான வேறு லெவலில் சிக்கன் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடும். மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ரெடி ஆனால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு 20 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் விடுவோம். சரிங்களா? 20 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குறைவான தீயில் தான் வச்சுருக்கேன், அதனால் சிக்கன் தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி குறைவான தீயில் வச்சிங்கன்னா தான் சூப்பராக ரெடி ஆகும் சிக்கனு. அப்படின்னா அடிப்பிடிக்கும். சரிங்களா? ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி புதினாவை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். இது எப்போ வேணால் சேர்க்கலாம். ஏன் இப்போ சேர்த்துன்னு கேட்காதீங்க. சரிங்களா? உங்கள் விருப்பம், எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல, நல்லா தரமாக சூப்பரான கிரேவி எவ்வளோ சூப்பர் ரெடி இருக்கு பாருங்கள் மக்களே. வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்தையும் கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ரைஸ் கூட தான் சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நம்ம கேமராமேன் வேறு பார்த்துட்டே இருக்காரு. அவர் யார் இல்லையா, நண்பர் விக்னேஷ் தான். நல்லா சூடாக இருக்குது. வேறு லெவலில் ஸ்மெல்லு. அப்படியே இந்த ஃப்ளேவர் வேறு மாதிரி இருக்குது. பிரியாணி செய்யும்போது ஃப்ளேவர் வருதுங்க, அந்த மாதிரி. அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்ணும் வச்சுக்கிங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ சாப்பிட்றேன்.
அப்படியே அந்த நாகப்பட்டினம் ருசி வேறு லெவல். தரமான ஒரு சிக்கன் கிரேவி செய்யணும்னா இதை பார்த்து செய்யுங்க, வேறு லெவல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.